எல்லாருமே காத்துட்டு இருந்தது இந்த ஒரு நாளுக்காக தான். ஒரு வாரமா முருகர், முருகர், முருகர் திருச்செந்தூர் அத பத்தின பேச்சு தான் எல்லா இடமே இருந்துச்சு. ஏன்னா 15 வருஷத்துக்கு அப்புறமா திருச்செந்தூர் கோவில்ல வந்து ஒரு குடமுழுக்கு, அதாவது கும்பாபிஷேகம் நடக்கிறது. இதுக்காக காத்திருக்காம நம்ம வேற எதுக்காக காத்திருக்க போறோம்? அப்படி காத்திருந்த நாள் தான் இன்னைக்கு ஜூலை 7 வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் சிறப்பா நடந்து முடிஞ்சுச்சு. நாங்க கோயிலுக்கு போன விளாக் தான் வந்து இந்த வீடியோவுல ஷூட் பண்ணியிருக்கோம். எங்க சேனல் இப்பதான் புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்குற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு காலையில 6:15 இருந்து 6:45க்குள்ள வந்து கும்பாபிஷேகம் சூப்பரா நடந்து முடிஞ்சிச்சு. அதை வந்து உங்களே மாதிரி நானும் வந்து லைவ்ல தான் பார்த்தேன். ஏன்னா நமக்கு வந்து வீராக்குட்டி இருக்கிறனால சின்ன பையனை தூக்கிட்டு அந்த கூட்டம் ரொம்ப கூட்டம். நேற்று நைட்டே வந்து அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. டிராஃபிக் எல்லாம் மாற்றிட்டாங்க, போக்குவரத்து எல்லாம் மாற்றியாச்சா. அதுக்கப்புறம் நம்ம போய் இருந்து அவனை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாது. நாங்கள் காலையில் ஒரு 5 o'clock எழுந்துச்சி போகலான்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப கூட்டம் இருந்தனால தம்பியை வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி லைட்டாக போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிவிலேயே லைவ்ல எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 9 மணிக்கு மேலே தான் வீட்டில் இருந்து கிளம்பி போனோம். போய் நல்ல வெயில் இன்னைக்கு, தாங்க முடியாத வெயில். ஆனால் நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் வாழை மரமாக கெட்டி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு கோயில் பார்க்கையே. இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து பார்க்கும்போது அன்னைக்கும் போயிருந்தோம்ல, அன்னைக்கும் இருந்த மாதிரி நல்ல ஒரு பூவால் அலங்காரம் பண்ணி அப்படியே ஒரு நல்ல வைப் வந்து நமக்கு முருகர் கோயிலுக்கு போனாலே கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எப்போ போனால் என்ன, அவரை சன்னதிக்கு போயிட்டாலே போதும். ஏன் இங்கேருந்து வீட்டில் இருந்தே முருகான்னு நினச்சாலே அவர் வந்து நமக்கு அருள் புரிவார். அவ்வளோ அற்புதமானவர் நம்ம முருகர். அவரை பற்றி சொல்லவா வேணும்? எத்தனை நாட்கள் போனாலும் அவருக்கு இன்னைக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அந்த நாளில் நம்ம கோயில் கண்டிப்பாக போயிடணுன்ட்டு தான் காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பி வந்து கோயிலுக்கு போயிட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்களா, அந்த விட இன்னைக்கு வந்து இன்னும் பிரம்மாண்டமாக மயிலாம் வச்சு சூப்பராக முன்னாடி பண்ணியிருந்து கோபுரத்துலேயும் வந்து கோபுரத்தை பார்த்து அதையும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து வரிசையில், அதாவது ஃப்ரீ தரிசனம் அங்கெல்லாம் வந்து ஆட்களை இன்னைக்கு விடலைன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் கூட்டமே இல்லை. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து முந்தி கேட் இருக்காதுல, இப்போ கேட்டு போட்டுட்டாங்க. இங்கே மட்டும்தான் மக்கள் இன்னும் கூட்டமாக இருந்து முருகா முருகான்னு கத்திட்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த வழியாகவும் பின்னாடி ஒரு வழி இருக்குது, அங்கேயும் தான் வந்து இன்னைக்கு மக்கள் விடுறாங்களா என்னன்னு தெரில. இந்த 2 இடத்துலையும் தான் கூட்டம் இருந்துச்சு. மிச்ச இடம் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எல்லாருமே காலையிலே வந்து கும்பாபிஷேகம் பார்த்துட்டு கிளம்பியிருப்பாங்க. அதனால இன்னைக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. நம்ம நார்மல் டேஸ் போகும்போது எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்த அளவு தான் கூட்டம் இருந்துச்சு. நாங்களும் போயிட்டு நல்லா முருகரை கும்பிட்டோம். அவரை எங்கேருந்து கூப்பிட்டா என்ன, அவர் நம்ம வேண்டுனா வருவார். அதுதான் முருகர். இப்போ வந்து இதுதான் கந்த சஷ்டி மண்டபம். மிந்தியும் இதுதான். அப்போ வந்து தூணா இருக்கும். இப்போ வந்து சீட் போட்டு வச்சுருக்காங்க. கடற்கரையிலையும் பாருங்களேன் கூட்டம் இருக்கிறனால நம்ம சஷ்டிக்கு எப்படி சூரசம்ஹாரத்துக்கு இந்த பாதெல்லாம் போட்டு கம்பிலாம் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகத்துக்கும் வந்து போட்டிருந்து. ஏன்னா மக்கள் அங்கே போயிடக்கூடாது, மொத்தமாக கூட்டத்துக்குள்ளே தள்ளிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா கம்பிலாம் போட்டு நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே நம்ம அந்த கொடிமரம் முன்னாடி வந்து ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும்ல, அங்கேயும் வந்து கும்பாபிஷேகம் அபிஷேகம் எல்லாம் நடந்திருந்து. இதுதான் நம்மளுடைய கோபுரம். அங்கேயும் வந்து பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா முருகரை வேண்டிக்கிட்டோம். அப்புறம் இந்த வழியாக வந்து நடந்து வந்தோம். பார்த்தீங்களா, இதுதான் இந்த லைனில் விடவே இல்லை. இன்னைக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த ஒரு பிளேஸில் இது வந்து ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கு திறக்கும்னு போட்டிருந்தல, அந்த வாசல்லையும் முன் வாசல்லையும் மட்டும்தான் கூட்டம் கும்பலாக நின்றுட்டு இருந்தாங்க. வேறு ஃப்ரீ தரிசனமாக இருக்கட்டும், 100 ரூபாய் தரிசனமாக இருக்கட்டும், எதுவுமே இன்றைக்கி அலோவ் பண்ணலை. நாங்கள் பார்த்த வரை வந்து அலோவ் பண்ணலை. இப்போ யாகசாலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த இடம் எல்லாம் வந்து அப்படியே இருந்துச்சு. அதில் வந்து நேற்று முருகர் வள்ளி தேவயானை சிலை மாதிரி வச்சுருந்தா அதுதான் இருக்குது. மிச்சப்படி எல்லா இதெல்லாம் முடிஞ்சனால அந்த இடம் வந்து அப்படி காலியாக இருக்குது. நாங்களும் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு முருகரையும் கும்பிட்டுட்டு அப்புறமா அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் வந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்தால் அவரோட கலச கும்பம் எல்லாமே வந்து தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக தெரியுது. நம்ம வீட்டில் டிவியிலேருந்து நேரலையில் வந்து அவரோட கும்பாபிஷேகத்தை பார்த்தாலும் இங்கே நேரில் வந்து பார்க்கும்போது இன்னுமே சிறப்பாகவும் மன நிறைவாகவும் இருந்தது. அந்த டைமில் அட்டன் பண்ண முடியாட்டியும் இன்றைக்கி அவரோட சன்னிதானத்தில் போய் நம்ம நின்று அவரை கும்பிட்டுறணும்னு நினச்சோம். அதே மாதிரி போய் கும்பிட்டது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்து எங்களுக்கு முருகன் அருள் கிடைச்ச மாதிரி உங்கள் எல்லாருக்கும், நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் அருள் கிடைக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்லேயுமே அப்படி க்ரீனாக
சூப்பரா வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலயுமே டெக்கரேஷனா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க நல்லா ஆனா ரொம்ப வெயிலு. மதிய டைம் ஆயிடுச்சுல்ல, ரொம்ப வெயிலா இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். வர வழியில சஞ்சு வந்து வளையல் வேணும்னால அதுதான் வாங்கிட்டு இருக்கோம். கொஞ்சமா அவளுக்காண்டி ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். நாங்க வீர்குட்டியே கூட்டிட்டு போல. இன்னைக்கு சஞ்சு மட்டும் தான் கூட்டிட்டு போனோம். மதியமும் வெயிலுங்கிறனால அவனை கூட்டிட்டு போல. அப்புறமா அம்மா ஜூஸ் குடிக்கலாம், வெயிலா இருக்குன்னோனே ஜூஸும் அவளுக்கு ஐஸ்கிரீமும் வாங்கி நாங்களும் குடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். எங்களோட திருச்செந்தூர் விளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.